அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் இருக்காரு. அவங்களுடைய ஆட்சி காலம் பல முறை 5-6 முறைக்கு மேல ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லேப்டாப் கொடுத்திருக்காங்க, ஆடு மாடுகள் இலவசமா கொடுத்திருக்காங்க, மிக்சி கிரைண்டர் மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, முதியோர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அதிமுகவுடைய செயல்பாடுகள் உங்களை ஈர்த்திருக்கின்றதா? நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்ல விரும்புறீங்களா? அதை பத்தி யாராவது பேசலாம். மேம், ஆக்சுவலாக நான் வந்து பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் மௌனிகா. நான் வந்து பிரேக் பண்ணி தான் படித்தேன். அதாவது 12th முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு தான் வந்து இப்போ பிஏ போட்டிருக்கேன். நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. அதாவது அந்த டைமில் வந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து அம்மா உணவகம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த உணவகம் இல்லை. என் கூட படிச்சவங்க வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், உணவகம் இல்ல. அது இருந்தப்ப வந்து நிறைய பேர் கம்மி காசுல வந்து சாப்பிட்டுட்டு ஒர்க்கு நல்லா போனாங்க. அந்த ஃபெசிலிட்டி இருந்தது. ஃபுட்டு அது வந்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்க. அம்மா உணவகம் சரி, எந்த பகுதியில செயல்படலன்னு சொன்னீங்க? ஏதோ ஒரு பகுதியில வந்து அம்மா உணவகம் செயல்படல, எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப என் கூட பணியாற்றுறவங்களுக்கு இல்லன்னு சொன்னீங்கல்ல, யாரு எந்த பகுதியில இருக்கு? ஜெயங்குளத்திலே செயல்படல தான் மேம். இப்போ ஒரு 5 வருஷமா வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. ஆனா அவங்க நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து அவங்க எதிர்க்கவே இல்லை. நிறைய நீங்க பாக்கலாம், நிறைய விஷயம் நடக்கிறதுல அவங்க எதிர்த்து ஏதாவது பேசுறாங்களா? எதுவுமே பேசவே இல்லை. ஒரு நல்ல ஆட்சி வந்தாலும் நல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நல்லா எதிர்த்து பேசணும். அவங்க அதை பேசவே இல்லை. அப்படி பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ ஒரு பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. அதுலயுமே அவங்க வந்து நிறைய எல்லாம் பேசல, சும்மா வந்து பேசுறாங்க. நம்மளும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் அப்படின்ற எல்லாம் பேசுறாங்க. வந்து எதிர்த்து பேசுறது அப்பெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லையே. அவங்க கொஞ்சம் எதிர்கட்சி அவங்களோட செயல்பாடுகள் இன்னும் தீவிரமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னெல்லாம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தப்பில்ல, ரொம்ப ஆக்கப்பூர்வமா என்ன இருக்கோ சொல்லுங்க. இல்ல, அவங்க வந்து இப்ப அம்மா உணவகம் வந்து அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா செயல்பாடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா. ஃபர்ஸ்ட் அம்மா ஆட்சியில இருந்தப்போ உதாரணத்துக்கு இடம் சொல்ல முடியுமா? இங்க செயல்பட்டு இருந்தது, இப்ப செயல்படுறது இல்ல அப்படின்னு ஏதாவது இடம் சொல்ல முடியுமா? இப்போ நான் வந்து சென்னை அம்பத்தூர்ல இருந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் அம்மா ஆட்சி காலத்துல இருந்தப்போ அந்த நல்லா சாப்பிட்டு ஃபுட் எல்லாம் நல்லா இருந்து சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தப்போ அது ஃபுட்டே சரியில்லை. அந்த அளவுக்கு குறைபாடுகளா இருக்கு. சரி, ஓகே. அத அதிமுக இன்னும் கொஞ்சம் தட்டி கேட்டிருக்கணும், சரி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா உணவகம் மட்டும் இல்ல, மத்த எல்லாத்தையும் நல்ல நல்ல ஸ்கீம் எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தலாமே நான் கேக்குறேன். ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் அவங்களோட முடிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா அம்மா காலத்துல அவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் தான் அவங்க ஆட்சிக்கு முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு. லேப்டாப் கொண்டு வந்தாங்க, அவங்க அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது தான். அது ஒரு 4 வருஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முடிய போற காலத்துல இருந்து வந்து திமுக வந்து கொடுக்குறாங்க. அதை அப்பயே கொடுத்தாங்கன்னா மக்கள் எல்லாமே பசங்க எல்லாமே பயன்படுத்திக்கலாம்ல. சரி, ஓகே. சரி, ஓகே 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 ஒரு எதிர்கட்சியா அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை அதிமுக செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சரி, ஓகே ஓகே தேங்க்யூ.